Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சாதாரணமான கேக் இல்லை, டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ராகியை வச்சு சிம்பிளான முறையில் பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே வீட்டில் ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேக் செய்யறதுக்கு தேவையான ராகி மாவு எடுத்துக்கலாம். ஒரு 1.5 கப் அளவு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அரிசி மாவு ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர் 1/4 கப் அளவு, பேக்கிங் பவுடர் 1.5 டீஸ்பூனுங்க. அதேமாதிரி பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துடலாங்க. இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தயிர் எடுத்துக்கலாங்க. அது 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துடலாங்க, கட்டி இல்லாத மாதிரி. நெக்ஸ்ட்டு நாட்டு சக்கரை ஒரு கப் அளவு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளேவரே இல்லாத ஆயில் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1/2 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூனு. நெக்ஸ்ட்டு வினிகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி வலிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டு பேக் பண்ணுறதுக்கு ஒரு டின்னில் மாற்றிடலாங்க. இதில் பட்டர் ஷீட் எடுத்து அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம அடித்து வச்சுருந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டூத் பிக் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க, ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி. நெக்ஸ்ட்டு அவனை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 170ல் 40 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா இந்த லெவலுக்கு ஆயிருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ராகி மாவில் செஞ்ச ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய கேக்கு வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.